101.4 நெஞ்சில் நிறைந்த ராகங்களின் கடைசி பாடல் இதோ உங்களுக்காக. ஹலோ. ஏய் குட்டி பாப்பா, பாப்பா இன்னும் தூங்கல? பேச மாட்டீங்களா? அப்பா மேல கோவமா என்ன? அப்பா ஒருத்துக்கு காலையில அடுண்டா. குட்டி பாப்பா என்ன பண்றீங்கன்னா, இப்ப போய் தூங்குறீங்களா? காலையில உங்களுக்கு பிடிச்ச டெடி பேரோட அப்பா வந்து எழுப்பி வேணாம். நாளைக்கு என் பர்த்டே சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவோமா? ஹலோ ஹலோ. அறிவில்லை உனக்கு? நட்ட நடு ரோட்ல எப்படி வந்து நிக்கிறிய? கொஞ்சம் மிஸ் இருந்தது, ஒரே ஒரு செகண்ட் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். சாரி சார், கம்பெனில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போற கடைசி பஸ் கூட போயிடுச்சு சார். அதான் மெயின் ரோடு வந்தா ஏதாவது வண்டி கிடைக்குமேனு. மெட்ராஸுக்கு போறீங்கன்னா போற வழியில அப்படியே என்ன காணாவிளக்கு மெயின் ரோட்ல இறக்கி விட்டுட்டீங்களா சார்? ப்ளீஸ். ஏமா, வயசு பொண்ணு இந்த நேரத்தை வண்டி கிடைக்கலன்னு ரோட்ல வந்து நிக்கிற? கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது இருந்தா வந்து கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியதானே? அண்ணன் தம்பின்னு எனக்கு யாரும் இல்லை சார். நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. எனக்கு அம்மா மட்டும்தான். நான் வேலை முடிச்சுட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. இதோ இப்போ கூட நான் வரலன்னு என்ன நினைச்சு அவங்க அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. ஓ, நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணா? எனக்கு ஒரு பொண்ணு தான். வேலை வேலைன்னு ஒரு வருஷம் பெங்களூர்ல இருந்துட்டேன். இப்பதான் என் மனைவியும் குழந்தையும் பார்க்க போறேன். என் குட்டி பாப்பாக்கு டெடி பேர்னா ரொம்ப பிடிக்கும். அதான் அந்த பொம்மையை வாங்கிட்டு போறேன். ஏன் சார், உங்க பொண்ணுனா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? பிடிக்குமாவா? அவதான் என் உலகமே. குட்டி பாப்பா, குட்டி. சாரிம்மா, காலையிலேருந்து வீட்டு நினைப்பாவே இருந்துட்டேன்னா அதான். சரி. ஊருக்கு போலான்னு வண்டி எடுத்ததுலேருந்து நேரமே சரியில்லை. நீ நீ எங்க இறங்கணும்னு சொன்ன? என் அம்மாக்கு கூட என்னை ரொம்ப பிடிக்கும் சார். திடீர்னு நான் இல்லாம போயிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பாவம் சார் அவங்க. ஏன் சார், உங்க பொண்ணு இல்லாம உங்களால வாழ்ந்துட முடியுமா? ஏய், என்ன பேசுற நீ? இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரும் போறதுக்கு ஒரு காரணம் வேணும். ஆனா எதுக்கு சாகுறோனே தெரியாம திடீர்னு ஒரு நாள் ஆக்சிடென்ட்ல உங்க பொண்ணு செத்து போயிட்டா உங்களால அவ இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா சார்? ஏய், வண்டி விட்டு கீழே இறங்கு. உன்ன போய் வண்டியில ஏத்துன பாரு. இறங்கு கீழே. உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க, நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க? இறங்கு கீழே. ஏய்,
யாரு நீ? என்ன விட்டுரு. பதில் சொல்றதுக்கு முன்னாடி கேள்வியோட கதை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க சார். ஒரு நாள் உங்க பொண்ணு ரோட்ல தனியா நடந்து போறப்ப குடி போதையில ஒருத்தன் காரை ஓட்டிட்டு வந்து உங்க பொண்ணு மேல மோதிட்டு கொஞ்ச தூரம் போய் காரை நிறுத்தி அடிபட்டு கீழே கிடக்குற உங்க பொண்ணு இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு பார்த்துட்டு முடியும் அவரால உங்க பொண்ணை காப்பாத்த. ஆனா அவர் அப்படி எதுவும் செய்யாம நடு ரோட்ல உங்க பொண்ணை விட்டுட்டு போயிட்டாரு. அவ அங்கேயே செத்துடுறா. இவ்வளவு நாள் உங்களுக்கு உலகமா இருந்த உங்க பொண்ணு இனி இந்த உலகத்துல இல்ல. இத நினைச்சு நினைச்சு அடுத்த வேளை வாடுறதுக்கே கஷ்டப்படுறீங்க. ஆனா அந்த கொலைகாரன் போலீஸ் கேஸ் பிரச்சனைக்கு பயந்து 1 வருஷம் வெளியூர்ல போய் பதுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுன்னு நினைச்சு அதே ரோட்ல காரை ஓட்டிட்டு திரும்பி வரான். அப்போ உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த கொலைகாரனை உங்க பொண்ணு என்ன பண்ணணும்னு நினைப்பா சார்? சொல்லுங்க. கேள்வியும் கேட்டாச்சு, கதையும் தெரிஞ்சாச்சு. இனி பதில நீங்க தான் சொல்லணும். கொலை பண்ணல. என்ன மன்னிச்சு, என்ன மன்னிச்சிருவா. எங்க பார்த்து வரக்கூடாதா? உங்களை யார் காரில் வர சொன்னா? இந்த காரால தான் எல்லா பிரச்சனையும். அப்பா, நான் பயந்துட்டேன் தெரியுமா? இனிமேல் நான் கூட கோச்சிக்கவே மாட்டேன். நேற்று நைட்டு கூட நீ என்ன காரில் வேகமாக வந்து இடிக்கிற மாதிரியே கனவு வந்துச்சுப்பா. சார், செத்து போன உங்க பொண்ணு அந்த கொலைகாரனை கொல்லணும்னு நினைச்சாலும் அந்த கொலைகாரனுக்கும் தன்னை போல ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சதும் அந்த கொலைகாரனை உங்க பொண்ணு என்ன பண்ணுவா சார்? பிரமாதமான திரைப்படம் நேரலை. அஸ் ஆடியன்ஸாக நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டாகணும் இல்லையா? கேட்கலாமா? ஓகே, ஸோ முதல்ல நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்டே கேட்டுருவோம். கோபி சார் சொல்லுங்கள். பொதுவாக பேய் படம் அப்படின்னா எல்லா பேயும் வந்து பழி வாங்கும், இல்லை மனசாட்சி இல்லாமல் இருக்கும். இந்த பேய்கிட்ட ஒரு மாறல் இருக்குது. அதுதான் இந்த படத்துடைய ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெற்றிமாறன் சார், உங்கள் காமெண்ட்ஸ். எனக்கு வந்து இதில் பேசிக்காக எனக்கு இந்த ஐடியா ஓகே தான். என்ன ப்ராப்ளம்னா, இப்போது அந்த பொண்ணு ஏறி உட்காருது. இதில் வந்து நீங்கள் வந்து சர்ப்ரைஸாக ஒன்று சொல்ல தான் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அந்த பொண்ணு ஏறி உட்காந்தோடனே வேறு மாதிரி பேசுது. அது அப்படியே அங்கே பார்த்துட்டு சார் ஏன் சார் அப்படின்னுது. நீங்கள் வந்து ஒரு பேய் அல்லது வந்து ஒரு ஸ்பிரிட்டு நீங்கள் ஒன்று டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறதே வந்து வேறு மாதிரி மாற்றிடுறீங்க. அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக. அப்புறம் ப்ரைவேட் நம்பர்லேருந்து ஃபோன்லாம் வேறு பண்ணுது. அது எதுக்குன்னு தெரியல எனக்கு. தட் குட் ஈவன் அவருக்கு கேட்டிருக்கலாம். அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கேட்டது தானே, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான். அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாது நமக்கு. அது ஏன்னா வந்து அவர் குடிச்சிட்டு ஓட்டினவன் திரும்ப அந்த ரோட்டில் வரும்போது அவனுக்கே அப்படி தோணியிருக்கலாம். நீங்கள் அது எதுவுமே பார்த்துக்க முடியாது. அவருடைய மனசுக்குள்ளே நடந்த ஒரு ஹோல் இதாக கூட இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கதைகள் அப்படி ஒரு ஓப்பன் எண்ட் வச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா, காரில் நைட்டு போனீங்கன்னா, எஸ்பெஷலி அந்த மாதிரி ஒரு ரோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு லைட் இருக்கும். அந்த பொண்ணு மறைஞ்ச உடனே கார் இருட்டாயிடுது. இவன் டார்ச்சல் அந்த ஃபோனில் இருக்க டார்ச்செல்லாம் வச்சு தேடிக்கிட்டு இருக்கான்.
ஆக்சுவலாக இவருக்கு எங்கே இருக்கோன்னு தெரியாத மாதிரி ஆயிடுது சார். அது அது ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயமா அதை ஃபீல் பண்ணி வச்சோம். ஆக்சுவலாக வெளியில இருந்து அது எனக்கு தெரியவே இல்லையே, எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. அது நீங்கள் மட்டும் ரகசியமாக வச்சுருக்கீங்க அதை. ஸோ தட் இஸ் வேர் அ ஃபில்ம் மேக்கர் ஹஸ் ஃபெயில்டு. தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ரொஃபஸர் சால்மன் சார் உங்களுடைய பேய் நல்லது சொல்லுச்சு, பேய்க்கு மனசாட்சி இருக்குன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு ஹாரர் ஜானர்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஜானர் வேணால் எடுத்துங்க, ஆனால் சுவாரஸ்யம் இருக்கணும். அந்த சுவாரஸ்யம் எனக்கு இதில் இல்லை. அதே மாதிரி வெற்றி அவர்கள் சொன்ன மாதிரி ப்ரைவேட் நம்பர்லாம் நான் பேசணுன்னு இருந்தேன். அது அது அதே மாதிரி போய் முடிச்சிருக்கலாம். அவனுடைய உள்ளுணர்வே பேசிகிட்டு இருந்துச்சு இந்த விஷயத்துன்றது. மற்றபடி மீண்டும் எனக்கு என்னென்னா ஹாரர்னா யூ ஷுட் மேக் மீ பேனிக், அது இல்லை இதில். தேங்க்யூ.